குட் டு see you all friends. நன்றிகள் நிறைந்த காலை வணக்கம். நம்ம எல்லாருமே உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சு டெய்லியும் சாப்பிட்டு இருக்கோம். ஆமாங்களா? நல்ல உணவா நம்ம சாப்பிடுறோம். We think we are taking right food with right energy. Let us discuss in this video about this and you check your meal plate. Yes. நம்ம இந்த வீடியோல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாங்க. நம்ம என்ன மாதிரியான உணவு நம்ம டெய்லியும் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல நீங்க மிகவும் மிகவும் கவனமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு ஒரு பெண்களும் பார்த்து பார்த்து நம்ம சமைச்சு போடுறோம். நல்லா சாப்பிடணும் நம்ம குழந்தைங்க, நம்ம கணவன், நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரும் நல்லா சாப்பிடணும்னு நினைச்சு சமைக்கிற நம்ம, அது நல்லதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆமாங்களா? சோ அப்போ நம்மளுடைய பிசிக்கல் பாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஹெல்தியா சாப்பிடறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிறோம், எந்த வகையில எடுத்துக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்லா சமைக்கணும், நல்லா ருசியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆடட் கலர்ஸ் நம்ம போடுறோம். இல்ல அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னாலுமே, நல்லா ஃப்ரை பண்ணி குடுக்குறோமா நம்ம குழந்தைங்களுக்கு? சோ இதெல்லாம் சரியா? வாங்க பார்க்கலாம். எஸ். நம்ம நம்மளுடைய உணவு முறை பார்த்தா, காலையில அ டிஃபன் அப்படின்னு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். மதியம் என்ன சாப்பிடுறோம்னா, மீல்ஸ். நல்ல சாதம், நெறைய சாதம். அது கூட சாம்பார், பருப்பு, நெய்யும் போட்டுக்குவோம். இல்ல வெஜிடபிள்ஸ் வச்சுக்குவோம். கூடவே ரசம், தயிரு கண்டிப்பா இருக்கும். இது கூட ஊறுகாய், அப்பளம் இருந்தா அடடா! அமிர்தமா இருக்கும். சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம நல்லா சாப்பிடுவோம். நைட் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எகெயின் இட்லி, தோசை, இல்ல கொழக்கட்டை, பணியாரம் இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா, டிஃபன் வெரைட்டீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, லேசா ஊத்துனா தோசை, திருப்பி போட்டா ஊத்தாப்பம், பிடிச்சு வச்சா கொழக்கட்டை, குழியில ஊத்துனா பணியாரம். இன்னும் நான் டேஸ்ட்டா குடுக்குறேன், இன்னும் வித்தியாசமா குடுக்குறேன்னு தக்காளி கரைச்சு தக்காளி தோசை ஊத்துவோம். ரவை ஆட் பண்ணி ரவா தோசை அப்படின்னு சொல்லி நம்ம குடுப்போம். ஆமாங்களா? இந்த மாதிரி மாவு, மாவுல இருந்து அரைச்ச அதாவது அரிசி, அரிசியிலிருந்து அரைச்ச மாவு. இததான் நம்ம காலை உணவு, மதிய உணவு, நைட் உணவு. இந்த 3 வேளையும் இந்த மாதிரி மாவு சத்து நிறைந்த பொருட்களே எடுத்துக்கிற நம்ம, உடலுக்கு தேவையான புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஃபேட், கார்போஹைட்ரேட், வாட்டர், ஃபைபர் இதெல்லாம் குடுத்தோமா அப்படின்னா, அத பத்தியெல்லாம் எங்கேங்க எங்களுக்கு தெரியும்? நாங்க என்ன சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டா? இல்ல அத படிச்சதையெல்லாம் நாங்க ஞாபகம் வச்சு டெய்லியும் கால்குலேட் பண்ணி பண்ணியா சமைக்க முடியும்? அப்படின்னு நினைக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வைக்கலைனாலும் பரவால்ல. இனி வர காலங்கள்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 7 வகையான கலர்ஸ்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட நம்ம சாப்பிடுறோமா அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் வச்சுக்கங்க. ஆமாங்க. எப்படி 7 வகையான கலர்ஸ், 7 வகையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது அப்படின்னா, காய்கறிகள் எடுக்கும் பொழுது, ஒரு சாம்பார்ன்னு வச்சீங்கன்னா, அதுல எத்தன காய்கறிகள் போட முடியுங்கிறத பாருங்க. பொரியல் வச்சீங்க அப்படின்னா, அதுல எத்தன வகையான பொரியல்கள் ஆட் பண்ண முடியும்? அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்களா? அப்படிங்கிறதுல கவனமா வைங்க. ஒரு பழம் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு கடையில போயி, ஒரே ஒரு பழத்த ஆப்பிள் அப்படிங்கிறதோ, இல்ல ஒரு ஆரஞ்சு, இல்ல மாதுளை ஏதாவது ஒண்ணு 1 கிலோ வாங்குறதுக்கு பதுவா, எல்லாத்துலயும் ஒரு 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 பொருளா வாங்குறீங்களான்னு பாருங்க. எடை போட்டு தான் நம்ம காசு குடுக்குறோம். நீங்க 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு, 1 ஆப்பிள் அதிகமா இருந்தாலும் அந்த எடைக்கு காசு குடுக்குறோம். அப்ப அந்த 1 ஆப்பிள் மட்டும் நீங்க கேட்டீங்கன்னாலும் குடுக்க தயாரா இருக்காங்க. அது என்னமோ நம்ம தான் அது மாரி கேட்க மாட்டேங்கிறோம். ஆமாங்களா? ஸோ ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு பனானா இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு எந்தவித வேஸ்ட்டும் பண்ணாம, நம்ம 4 வகையான ஃப்ரூட்ஸ் அழகா வாங்கிட்டு கப்ல போட்டு கட் பண்ணி 4 பேர்த்துக்கு கப்ல போட்டு குடுத்தோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம குழந்தைங்க விரும்பி தான் சாப்பிடுறாங்க. அது மேல இன்னும் கொஞ்சம் ஹனி ஊத்துனீங்க அப்டின்னா, இன்னுமே அமிர்தமா இருக்கும். டேஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு 4 கலர்ல ஃப்ரூட்ஸ் குடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. இந்த மாதிரி சிம்பிள் டிப் ஃபாலோ பண்ணீங்கன்னா. சரிங்க. சமைக்கிறது நீங்க சொல்ற மாதிரி நான் 4, 5 கலர் வெஜிடபிள்ஸ் போட்டாலும், நல்லா வேக வச்சாலோ, இல்ல பொட்டேட்டோ அப்டின்னாலே ஃப்ரை பண்ணா தான் என் குழந்தை சாப்பிடுறா அப்டிம்பீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேணுங்கிற விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம நல்ல விஷயத்த சாப்பிடணும். நெறைய சாப்பிடணும் அப்டிங்கிறதுல கவனம் வச்ச மாதிரி, நல்ல விஷயத்துல சாப்பிடணும். நல்ல உணவுகளா சாப்பிடணும் அப்டிங்கிறதையும் கவனம் வைக்கணும். அப்போ நம்ம வேக வச்ச உணவுகள் சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லது. ஃப்ரை பண்றத காட்டிலும்.
ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து நீங்க ஃப்ரூட்ஸ வெஜிடபிள்ஸ வந்து நீங்க வேக வைக்கிறீங்க, கீரை வகைகள வேக வைக்கிறீங்க அப்படின்னாலே, பாதி சத்து வந்து ஆவியா போயிரும். அதுலயும் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா, அத அதுல இன்னுமே ஒண்ணுமே இல்லாம போயிரும். எந்த சத்துமே இல்லாம போயிரும். அப்ப வேக வச்சு எடுக்கிற காய்கறிகள் ரொம்ப நல்லது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். பச்சை காய்கறிகள்ல வந்துங்க, உங்களுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும். ஆற்றல் மிக்கதா இருக்கும். பிராணா நல்லதா இருக்கும். சரிங்களா? நெறைய பிராணா இருக்கும் பச்சை காய்கறிகள்ல, வேக வச்சதை காட்டிலும். அப்ப பச்சை காய்கறிகள் அப்படிங்கிறப்ப வெண்டைக்காய் பச்சையா சாப்பிடலாம், கேரட் சாப்பிடலாம், குக்கும்பர் சாப்பிடலாம், கேபேஜ் சாப்பிடலாம். இது எல்லாமே சாப்பிடலாம். ஆனா இந்த காலத்துல நீங்க பச்சையா சாப்பிடும் பொழுது, அதுல உள்ள பெஸ்டிசைட்ஸும் இருக்குங்கிறதுனால என்ன பண்றோம்னா, சுடு தண்ணீல கல்லுப்பு போட்டு கழுவிட்டு நீங்க சாப்பிடலாம். அப்போ எல்லாத்தையுமே பச்சையா சாப்பிட முடியாது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு மீலுக்கும் முன்னால ஒரு கப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கேரட், குக்கும்பர், கேபேஜ் இந்த மாதிரி எது பச்சையா சாப்பிட பிடிக்குதோ உங்களுக்கும், உங்க குழந்தைங்களுக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணீல உப்பு போட்டு கழுவி, கட் பண்ணி, ஸ்லைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் அத சாப்பிட்டு, அதுக்கப்புறமா அந்த மீல் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பயணிக்கும் பொழுது, நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். நம்ம மனமும் ஆரோக்கியமா இருக்கும். லைட்டா கொஞ்சம் காரத்த குறைச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அடுத்த 7 நாளைக்கு ஒரு சேலஞ்சா உங்களோட மனசுலயே எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழுதுன்னு பார்க்கலாம். உங்களோட எமோஷனல் ஹெல்த் வந்து அவ்ளோ சூதிங்கா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நீங்க திங்க் பண்றதுல அவ்ளோ நல்ல கிளாரிட்டி இருக்கிறத பார்க்கலாம். ஆமாங்க. இத ட்ரை பண்ணி பாருங்க. 7 டேஸ் சேலஞ்ச் எடுத்து 7 வகையான காய்கறிகள், கலர்ஸு, ஃப்ரூட்ஸு 4 வகையான ஃப்ரூட்ஸு, ஸ்பைசியா சாப்பிடாம கொஞ்சம் காரத்த குறைச்சு சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பழக்கி வச்சு பாருங்களேன். உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு. குடும்பமே மகிழ்ச்சியா இருக்கும் அடுத்த வாரத்துல. நல்லா இருக்கா? கன்டின்யூ பண்ண ஆரம்பிங்க. ஆமாங்க. எஸ், கனெக்ட் வித் P5 Educations and P5 Health Club for your needs. Thank you. See you in another wonderful video.